வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 21 இன்னைக்கு லீகல் ஏஜ் ட்ரிங்கிங் டேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1933 யாரெல்லாம் வந்து சரக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜை வந்து நிர்ணயம் பண்ணாங்க. அப்போ 21 அப்படின்றது நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லா மாநிலங்களும் இந்த 21 ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எம்எல்டிஏ என்ன பண்ணாங்க, இந்த ஓட்டுரிமை அப்படின்றது வயது 18 அப்படின்னு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சில மாநிலங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சரக்கு வாங்குற வயசும் 18ன்னு போட்டாங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னா 1971 சமயத்தில் இந்த ஆக்சிடென்ட்டோட எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட ரேஷியோ அதிகமாக ஐயோ என்னடா எதுவும் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வராங்க. அது மூலமாக 1984 இந்த சரக்கு வாங்குற ஏஜ்ன்றது 21 அமெரிக்காவில் மாற்றுறாங்கப்பா. அப்படி மாற்றப்பட்ட அந்த ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீகல் ஏஜ் ட்ரிங்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 21. நெக்ஸ்ட் ரேஷியல் ஹார்மோனி டே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு டேங்க. இது வந்து 1964 நடந்த ஒரு துயர சம்பவம் தான். ஜூலை 2 முகமது அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர்வலத்தை உருவாக்கலாம்னு சொல்லி 212 முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 25,000 பேரை ஒரு இடத்துல கூட்டமாக சேர வச்சாங்க. ஸோ அந்த ஒரு அமைதியான ஊர்வலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலாய் தேசிய அமைப்பினுடைய ஒரு தாக்குதலால் ஒரு பெரிய கலவரமாக மாற ஆரம்பிக்குது. இதனால் 144 தடையை போட்டாங்க. கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த தடைன்றது போச்சு. இதில் கிட்டத்தட்ட 23 பேர் இறந்து போனாங்க, 454 பேர் பெரிய லெவலில் காயம் அடைஞ்சாங்க. ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா இதனை விசாரணைகளாக நடத்தி ஒரு 240 பேர் வந்து ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க. அந்த விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் போச்சு. ஸோ இப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு நாட்டில் நடக்கும்பொழுது அதுக்கு ஒரு கலவரம் எழுது அப்படின்னா நிச்சயமாக அந்த நாட்டில் ஒரு சமத்துவமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு நாடுன்னு வந்துச்சு, நம்ம இந்த இடத்துல வாழ போகிறோன்னு ஆகிட்டுனா நீயும் நானும் முதல்ல ஹியூமன்ஸு. அதை தாண்டி தான் உன் நம்பிக்கையும் ஏன் நம்பிக்கையுமே தவிர்த்து சும்மா ஏதேதோ நம்ம கற்பனை பண்ணி நமக்குள்ளே சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. முதல்ல நாம் ஒத்துமையாக இருப்போம்டா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக மற்ற விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தோட இதுக்கப்புறம் சண்டைன்ற விஷயங்கள்லாம் விடாமல் அவங்கவுங்க நம்பிக்கைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உயரிய சிந்தனைகளோட உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியல் ஹார்மோன் டே அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்க தினமாக சிங்கப்பூரில் செலிப்ரேட் பண்ணாங்க ஜூலை 21. நெக்ஸ்ட் டே ஆஃப் மெட்டலாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த சோவியத் யூனியன் காலகட்டத்தில் பெலாரஸ், உக்ரைனு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் சோவியத் யூனியோட கண்ட்ரோலில் இருந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1957 இந்த மெட்டலாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த உலோகத்தினுடைய ஒரு பெரிய மாற்றங்கள், இந்த உலோகத்தினுடைய உருவாக்கம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய இன்ஜினியரிங்கில் பெரிய மாற்றத்தை உருவாகி இருக்குது. இது வந்து நம்ம உலோக காலம் அப்படின்னு சொல்ல இதை வரையறுப்போம். அதாவது 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தாமிரம், தகரம், வெண்கலம் இது எல்லாத்தையும் உருக்கி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய கடைசி வருஷன் தான் பார்த்தீங்கன்னா இரும்பு. ஸோ இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலத்தில் அதிகப்படியான லெவலில் உற்பத்தியை உருவாக ஆரம்பித்தாங்க. அது பெரிய லெவலில் ஏற்றுமதியை கொடுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்காகவும் அது இருந்தது. மனிதர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரும்பை உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது வந்து நம்ம மேற்பரப்பில் அதிகமாக இருக்குது கனிமங்களாக. ஸோ இது தனியாக கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். இப்படி தனியாக கிடைச்சது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எரிக்கற்கள் வந்து உழுது தெரியுங்களா, அந்த எரிக்கற்கள்லேருந்து அந்த இரும்பானது எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம ஏன்ஷியன்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு இப்போ முழுக்க அந்த கனிமங்கள்லேருந்து பிரித்து எடுத்து தான் நம்ம இரும்பு அப்படின்றதே உற்பத்தி பண்ணுகிறோம். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியன் இந்த சமயத்தில் அந்த இரும்பு உற்பத்தியில் பெரிய லெவலில் அவங்க இருந்ததுனால அதை டெவலப் பண்ண அதை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருந்தது. இன்றைக்கி அந்த தொழில்ன்றது அப்படியே தானே இருக்குது. யார் பிரிஞ்சு போனால் நமக்கு இன்னும் அந்த தொழிலாளர்கள் எப்பவுமே அங்கே தான் இருக்க போகிறாங்க. அதனால் அந்த தொழில் நம்ம கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டே ஆஃப் மெட்டலாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலோகங்களை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கிறாங்க ஜூலை 21. நெக்ஸ்ட் அசல்ஹா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டேங்க. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பௌத்தம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, ஒரு மதமாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புத்தரை முறையாக அங்கே பிரசங்கம் பண்ண ஒரு நாளாக வந்து இதை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு பிரசங்கம் பண்ணன்னு சொல்லிட்டு வேறு ஒரு டேயில் வேறு நாடுகள் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருப்பேன் புத்தர் யார், அவர் எப்படி வந்தார், அவருடைய கொள்கைகள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அகைன் ரிப்பீட் பண்ண வேணாம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதில் விட்டு போன ஒரு விஷயத்தை மட்டும் இதில் சொல்கிறேன். மெயினாக ஒரு பிரசங்கம் பண்ணதில் ஒரு 4 இம்பார்ட்டண்டான விஷயங்கள்னா தூக்கா, சமுதாயா, நிரோதா, மார்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் மார்காவில் வந்து பார்த்திங்கன்னா நோபல் 8-fold பாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு டிஃபைனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபிறவி அப்படின்ற ஒரு சுழற்சி நிலையில் நம்ம மாட்டின்னு இருக்கிறோம். அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கான்செப்ட் இன்னும் அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கத்தில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டாக வச்சுருந்தாரு. ஸோ இதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய திருவிழாவாக தாய்லாந்து வந்து அசல்ஹா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபஸ்ட்டு பிரசங்கம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நாளை சர்வே
பண்ணுறாங்க. இது வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் டேட்டு அப்படின்றது. ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஜூலை 21 இந்த வருஷம். நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு குஹாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த குஹாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாதனால ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அப்படியே உள்ள நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வர மறுபடியும் அமெரிக்கா வந்து இதப்பா இது எங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு மறுபடியும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கே அந்த இடத்த கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு மறைமுகமான ஆட்சி முறை, அதாவது ஒரு டைரெக்டாக அவங்க வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களோட சேர்த்துக்காத ஒரு பகுதியாக தான் இந்த பகுதியை வச்சுருக்காங்க குஹாமை. ஸோ அப்படி அவங்களுக்கு தனியாக ஒரு சுதந்திரம் உருவானதா இந்த நாளை வந்து சூஸ் பண்ணி லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு குவாம் வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 21. நெக்ஸ்ட் காலா பைராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க துர்க்மெனிஸ்தானில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 3rd சண்டே இந்த ஜூலை மாதத்தில் வரும். இது அவங்க நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெஸ்டிவலே. நம்ம ஊரில் எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இவங்க ஊரில் இந்த காலா பைராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அறுவடை நாள் தாங்க. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் கோதுமை தான் பயங்கர இம்பார்ட்டண்டான ஒரு பயிர். ஏன்னா அவங்க ஆதி காலத்துலேருந்து ஏன்ஷியன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை தான் அவங்க பயிர் பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம ஊரில் இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு ஏன்னா பருகு ஊந்துச்சு அப்படின்னா உடனே இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம்ல, அவ்வளோ மரியாதை நம்ம சாப்பாட்டுக்கு கொடுப்போம்ல அந்த அரிசிக்கு, அதே மாதிரி இவங்க கோதுமை கொடுக்குறாங்க. இந்த கலா பைரம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொட்டி துண்ணோட ஒரு பேர் தான். ஸோ அப்படி அந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டை கொடுக்கறதுனாலையும் அட் த சேம் டைம் அவங்க நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 761,000 ஹெக்டேரில் இந்த கோதுமையை விளைவிக்கிறாங்கப்பா. அதோட இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 551,000 ஹெக்டேரில் பருத்தி இப்போ பயிர் பண்ணி அதுலேயும் ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2019 கணக்கு எடுப்பு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பெரிய திருவிழாவை எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னா அஸ்காபாத் தலைநகரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா கூடி அது ஒரு பெரிய திருவிழாவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து சீனா, இந்தோனேஷியா, கொரியா, சிங்கப்பூர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இவங்களுடைய இந்த விவசாயத்தினுடைய பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும் அந்த அறுவடை அப்படின்ட்டு. ஸோ அந்த அறுவடையை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி காலா பைரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் இந்த நாளில் வருதுப்பா. நம்பிக்கை, செயல், உணர்வுகள், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான இயல்பான அத்தனை விஷயங்களும் நம்முள்ளே தோன்றி நம்முள்ளே முடிகிறது. அப்படி என்றால் நாம் யார்? மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.